சாப்பிடிய. எம்மா வாரண்டி இருடி. எம்மா எம்மா சி இந்த அம்மா எங்க போச்சுன்னு எனக்கு தெரியலையே. ஏம்படி கத்திட்டே இருக்கா? ஏடி இன்னடி துணி போடலையா? இடுப்புல கைய உடுத்திட்டு நிக்கா. எம்மா எனக்கு இன்னைக்கு ஃப்ரெஷர்ஸ் டே. அதுக்கு அழகான துணி ஒண்ணுமே இல்லம்மா. ஒண்ணி எல்லாமே ஜிகு ஜிகுன்னு இருக்கு. அல்லாட்டி எல்லாம் நிறைச்சுவே ஐயமா இருக்கு. சிம்பிளா எனக்கு ஒரு துணியே இல்லம்மா. துணி இல்லையா? ஏடி வீரோ நிறைய உங்க ரெண்டு பேரும் துணி தானே இருக்கு. எனக்கு தான் கொஞ்சோண்டு துணியா இருக்கு. எம்மா எல்லாமே ஐயமா இருக்குமே. எல்லாத்தையும் நான் போட்டு பார்த்தாச்சு, ஐயமா இருக்கு. அதுவும் வேற நான் பாட்டு போட்டுக்கு கலந்துருக்கேன். எல்லாரும் முன்னாடி என்ன அங்க பாட்டு பாடணும்ல, அப்ப அழகான துணி தானே போட்டுட்டு போனோம். ஏடி பீரோ ஃபுல்லா உங்க துணி தானே இருக்குது. ஏதாவது ஒன்னு போட்டுட்டு போ. டைம் எவ்வளவு ஆகியாச்சு. இதுல வேற இவ்வளவு துணி இல்லையா? துணி சீக்கிரமா ஏதாவது போட்டுட்டு கிளம்பிட்டி. பரவ பஸ்ஸ மறந்து விட்டுறாம. எம்மா அல்லாட்டி நீயே ஒரு துணி எல்லாம் செலக்ட் பண்ணிட்டா. சி இவ்வளவுல வச்சிட்டு கடவுளே. இல்லாட்டி இத போடு, சீக்கிரமா டைம் ஆகுது. எம்மா இது எப்படிமா இருக்கு? ஐயமா இருக்கு கிளி பச்சை. ஏடி இது எப்படி இருக்கு? எம்மா இது அதே மாதிரி பட்டதானேமா? ஐயமா இருக்குமே. வேற கலர் ஏதாவது எடுத்து காட்டு. இவன் யாரங்காலம் தெரியாம பேசிட்டு இருக்கியா? டைம் வேற ஆகுது. ஏடி இது போடணும்னா போடு, அல்லாட்டி நீ காலேஜுக்கே போறடா. இனி நானே எடுத்து தர மாட்டேன். எம்மா இந்த கலர் ஒரு மாதிரி நிறைச்சுவே இருக்குமே. இது வேண்டாம். ஏடி என்ன வச்சு என்ன விளையாடிட்டா இருக்கா? எவ்வளவு துணி எடுத்து கொடுத்தாச்சு. பீரோ ஃபுல்லா இவ்வளவு துணி தான் இருக்குது. ஒண்ணு வேண்டாமா? ஏடி ஏதாவது எடுத்து போட்டுட்டி. டைம் ஆகுது. அடுத்து பஸ்ஸ விட்டுட்டேன்னு சொல்ல கூடாது. டைம் என்ன ஆகுது? இவ்வளவு விளையாடிட்டு இருக்கியாங்க. எம்மா சோனிக்கு ஒரு ரெட் கலர் இருக்குல்ல, அத போட்டுட்டு போட்டா. ரெட் கலரா? ஏடி அது போன வாரம் அவளோ புதுசா வாங்கி கொடுத்தது. அது எப்படி உனக்கு தருவா? அது ஒண்ணு தர மாட்டா. அவளே இன்னும் போடல. உனக்கு எப்படி போட தருவா? எம்மா நான் சொன்னா அவ தர மாட்டாம. நீ சொல்லுமா, அவ கண்டிப்பா தருவா. சொல்லுமா ப்ளீஸ்மா. ஏடி இவ்வளவு துணி இருக்குல்ல, இது உனக்கு காணாதா? எம்மா அதெல்லாம் நிறைச்சுவே எல்லாமே ஐயமா இருக்குமே. எல்லா துணியோட நிறைச்சுவேயா இருக்கு. வா எல்லா துணியையும் வேற ஏதாவது பிள்ளைகளுக்கு கொடுத்து போடியே. நிறைச்சு இருக்கா? இல்ல நிறைச்சு இருக்கு. எவ்வளவு பிள்ளைய துணி இல்லாம கஷ்டப்படுதுவ. இவளுக்கு துணி நிறைச்சு இருக்கா, அம்மா போட மாட்டாளோல. எம்மா நீ சொல்லுமா, அவ கண்டிப்பா தருவாம. அது போட்டுட்டு நான் அடுத்து அளவி கொடுத்துறியே. அப்ப டெய்லி அவ்வளவு துணியை நீ போட்டுட்டு போறா? எம்மா ப்ளீஸ்மா, இன்னைக்கு காலேஜ்ல ஃப்ரெஷர்ஸ் டே வேற உண்டுமே. அத நான் இன்னைக்கு போட்டுட்டு சீக்கிரமா அளவி கொடுத்துறியா அவளுக்கு? சொல்லி வாங்கிதாம்மா ப்ளீஸ்மா. என்னமோ பண்ணிட்டு போங்கம்மா. பீரோ ஃபுல்லா துணி இருந்தாலும் இவ்வளவு தெரியாது. இனி வீடு ஃபுல்லா இவ்வளவு துணியை வாங்கி நிறைச்சு வச்சிருக்கணும் போல. ஏதோ பண்ணு. இவ பஸ் வரா, சீக்கிரமா ஏதாவது போட்டுட்டு கிளம்பு. என்ன துணி போட? நம்ம துணியை போடலாமா, அவ துணியை போடலாமா? அவ தானே பாத்துடலாம். போட்டேங்கி அம்மா அடிப்பாளோ. ஏதாவது துணி போட்டுட்டு கிளம்புன்னு தானே அம்மா சொல்லிச்சு. சரி அவளுக்கு துணியையே எடுத்து போடுவோம், அம்மா கண்டுக்காது. சுவாணி ஸ்கூல்ல வளைச்சு சுவாரி எல்லாத்தையுமே தின்னுறானே, தட்டணும் கூடாது. சரிம்மா. தண்ணி எல்லாம் எல்லாத்தையுமே குடிச்சிடறானே. அதுவும் இல்லாம காலத்தை சத்துணவு கொடுப்பாவல்ல, அது நிறைய வாங்கி சாப்பிடறானே. சரிம்மா. உடம்பில் ஓடும் செங்குருதி ரெட் ரெட் ரெட், உழைக்கும் மக்கள் உள்ளங்கை ரெட் ரெட் ரெட். ஏட்டி யாருக்கு துணி ஏட்டி எடுத்து போட்டுட்டு வந்திருக்கா? யாருக்கு துணி? இது எனக்கு துணிதான். ஏட்டி நடிக்காத. இது என்ன போன வாரம் வாங்கி தந்ததானே? உனக்கு துணியே யாருக்குன்னு தெரியல, பின்ன யாருக்கு துணின்னு கேக்கியா? எம்மா எனக்கு துணி எடுத்து போட்டுட்டு வந்திருக்காம. சரி விடு, உனக்கு ஸ்கூல் டே இருக்கல்ல, அதே மாதிரி அவளுக்கு காலேஜ்ல ஏதோ ஃப்ரெஷர்ஸ் டே உண்டா, அதுக்கு அவ போட்டுறியா? விடு மக்களே, அவ இன்னும் ஒரே ஒரு நாள் போட்டுட்டு தருவா. எம்மா நான் கூட அந்த துணியை போடலமா. ஃபர்ஸ்ட் அவாதாமா போட்டுறியா? ஏடி அவட்ட கேட்டுட்டு தானே போட்ட? ஆமாமா அவட்ட கேட்டுட்டு தான் போட்டேன். எம்மா நான் குளிச்சிட்டு நிக்கம்ப அவ வெளியில வந்து எட்டி இந்த துணியை போடட்டான்னு சொல்லிட்டு ஓடிட்டாம. நான் ஒரு பதிலுமே சொல்லல. சரி சரி விடு, அவ இன்னும் ஒரே ஒரு நாள் போடுவா. டைம் ஆகியாச்சு, வா போவோம். எம்மா கலத்த சொல்லுமா. ஏன் துணிமா அது? ஏன் பெண்ணு, ஏன் பேகு, ஏன் சீப்பு அடிக்கான்னு பார்த்தா என் ட்ரெஸ்ஸை கூட அடிக்காம. சுவாணி ஒண்ணும் இல்லம்மா, எடுத்தனா போட்டனா அளவி தந்துட்டு போயிட்டே இருப்பேன். எடி நாளைக்கு உன்னோட லெகின்ஸ் எடுத்ததுக்கு என்ன அடி அடிச்சா? நீ துணியை போட்டுட்டு வந்திருக்கா. இனிமேல நீ என்ன ஆனாலும் எடு, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். சுவாணி இனி அவ்வளவு துணியை நீ எப்ப ஆனாலும் எடுத்து போட்டுக்க. என்னது எப்ப ஆனாலும் எடுத்து போட்டுக்கவா? நான் இந்த ஒரே ஒரு நாள் தான் அவளோட துணி எடுத்து போடியே. அவ என்னோட துணியை ஒரே ஒருக்கா எடுத்து போடட்டும். அடுத்து நான் கொடுக்கவே மாட்டேன். எடி நான் ஒன்ட்டே கேட்டேன், வாயை மூடிட்டு. எடி வாங்க, இப்படி பேசி பேசி நிக்கிறதுக்கு ஒண்ணும் டைம் இல்ல. சீக்கிரமா வா, பஸ் எத்தனை மணிக்கு? எம்மா கலத்த
சொல்லுமா, ஏன் துணிமா அது? எங்கயாவது அடி வச்சு சாவுங்கம்மா. ஏட்டி ஏன் துணி தானேட்டி, அது கலத்துட்டி. சோனி போட்ட அப்புறம் எப்படிமா கலத்த முடியும்? சரி காலேஜுக்கு போயிட்டு வந்து கலத்தட்டா? ஏன் பிடி இப்படி இருக்கா? ஏட்டி அன்னை கூட நகை எடுக்காம என்ன 2 பவுன் வர வேண்டியது. நீ அடம் பிடிச்சனால என் பவுன்ல இருந்து 1 பவுன் குறைச்சு உனக்கு இல்ல எடுத்து வந்தே. நான் உன் துணியை தானே என்ன போட்டிருக்கேன், மன்னிச்சு விட்டுருமா. ஏட்டி உனக்கு வேற துணியே இல்லையா? ஏன் துணி தான் உனக்கு கிடைச்சா? ஏட்டி எல்லாமே நிறைச்சு போயிருக்கு. அல்லாட்டி ஏதாவது ஃபுல் கையாட்டு ஒரு மாதிரி ஐயமா அசிங்கமா ஒரு மாதிரி நெட்டையா இருக்கு. அதெல்லாம் ஐயமா இருக்குடி. உனக்கு அதான் சிம்பிளா அழகா ரெட் கலர்ல சூப்பரா செரி பழம் மாதிரி இருக்கு. சி தெருநாய், என்ன கடந்தாலும் எடுத்து போட்டுக்கம் போல. ஏட்டி வாரியெல்லாம் இல்ல 2 பேரையும் உள்ளேயே வச்சு பூட்டிட்டு போயிரட்டா? வாரமே அலறாத. இந்த வண்டிகாரனு என்ன போக்கு போறானுவ. ஏட்டி பஸ்ல எங்கயாவது நிக்கக்கு இடம் இல்லனா கம்பிய நல்லா இறுக்க பிடிச்சிட்டு நிக்கனேனா. எம்மா நான் ஏசி பஸ்ல இல்லாம போவேன், அதெல்லாம் இருக்கக்கு இடம் கிடைச்சோம். எம்மா ஏதாவது வாங்கிதுனா பைசா ஏதாவது இருந்தா தருவீங்களா? ஆமாடி, உங்க அப்பா டெய்லியும் கொண்டு வந்து தட்டியாரு, உன தாரேன் பைசா. எம்மா எல்லாரும் வாங்கி தின்னோனுமே, எனக்கு வாங்கி தின்னக்கு ஆசை இருக்காதா? ஏட்டி என்ன 10 ரூபாய் பார்த்து செலவு பண்ணு. எம்மா 10 ரூபாயம்மா, ஒரு 50 ரூபாயாவது தாயே. இதுல வேற 10 ரூபாய் பார்த்து செலவு பண்ணணுமா? ஏட்டி 10 ரூபாய் என்ன அப்படி? போ, எனக்கு ஒண்ணு வேண்டாம். 10 ரூபாய் தந்துட்டு இதுல பார்த்து வேற செலவு பண்ணணுமா? வேண்டானா போ. 10 ரூபாய்க்கு அருமை தெரியாம பேசிட்டு இருக்குதியே. நாங்க எல்லாம் முந்தி 5 ரூபாய் கேட்டதுக்கே உங்களுக்கு எல்லாம் கிடைச்சாது. நீங்க கேட்டவன 10 ரூபாய் 50 ரூபாய்னு உங்களுக்கு எடுத்து தாரே இல்ல. உங்களுக்கு 10 ரூபாய் இலக்கார மாதிரி தெரியும். அது அந்த காலம், இது இந்த காலம். அந்த காலம் போலயே இந்த காலம் இருக்கு. கீரை வாங்கலியா? கீரை கீரை வாங்கலியா? கீரை எம்மா கீரை வேணுமா? கீரை எவ்வளவு ரூபானே? எம்மா கீரை 10 ரூபா வேணுமா? 10 ரூபாய்க்கு ஒரு கட்டு தாங்கனே. என்ன கீரைக்காரண்ணே, சோப்பு கீரை இல்லையா? இல்லம்மா, அதெல்லாம் தீந்துட்டு பச்சை கீரை தான் இருக்கு. 3 கட்டு எவ்வளவு ரூபானே? 3 கட்டு 30 ரூபாமா. என்ன இப்ப என்கிட்ட பைசா இல்ல, தாரியெல்லாம் நான் அடுத்து நீங்க வரம்ப தாரேன். எம்மா தாயே, நீ ஃபர்ஸ்ட் வாங்கவே வேண்டாம். சரியனே கோவ விடாதிய. எக்கோ ராணி அக்கா, ஒரு 30 ரூபா இருந்தா தாரியெல்லாம் நான் பரவ தாரேன். பரவாயில்ல சின்ன பொண்ணு, நான் போனா 30 ரூபாய்க்கு கீரை வாங்கி தரேன். பரவாயில்ல நீ எனக்கா. கீரை வேணுமா? கீரை கீரை வேணுமா? கீரை சரிக்கா, நான் போயிட்டு வரேன். பைசா கிடைச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா தாரேனா? சரி சின்ன பொண்ணு. எம்மா நான் கேட்ட அப்புறம் தரையில பைசா இல்லன்னு சொன்னா அடுத்து 10 ரூபாய் தந்தா நெட்டாலி அத்தை மட்டும் 30 ரூபாய்க்கு கீரை வாங்கி குடிக்கல. கீரை தானட்டி அவ